வெலாரிஸ் நகரம் சூரிய வெளிச்சம் எப்படி இருக்கும் என்பதையே மறந்து போயிருந்தது. 7 ஆண்டுகளாக வானம் கார்மேகங்களால் போர்த்தப்பட்டிருந்தது. அவை இயற்கையான மேகங்கள் அல்ல, உருவாக்கப்பட்டவை. அந்த பழங்கால வான்காணக கோபுரத்தின் சிதைவுகளிலிருந்து நாக்டிரா என்ற முகமூடி அணிந்த சர்வாதிகாரி இருளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாள். தெருவிளக்குகள் இறக்கும் தருவாயிலிருக்கும் நட்சத்திரங்களைப் போல மினுமினுத்தன. சைரன் சத்தங்களை விட பயத்தின் சத்தமே அந்த நகரில் ஓங்கி ஒலித்தது. ஆனால் அந்த நகரின் மிக ஆழமான பகுதியில், உடைந்த பாலங்களுக்கு அடியிலும் வெள்ளம் சூழ்ந்த சுரங்கப்பாதைகளிலும் ஏதோ ஒன்று விழித்துக் கொண்டது. அவனை அவர்கள் எக்லிப்ஸ் என்று அழைத்தனர். அவனுடைய உண்மையான பெயர் யாருக்கும் தெரியாது. அவன் ஒரு காலத்தில் போர் வீரனாக இருந்தவன் என்று சிலர் சொன்னார்கள். மற்றவர்களோ அவன் ஒரு தோல்வியடைந்த பரிசோதனை என்று ரகசியமாக பேசிக்கொண்டனர். ஆனால் நிலவொளி அவனது கவசத்தின் மேல் விழும்போது அது எதிரொலிக்கவில்லை. மாறாக அந்த ஒளியை அப்படியே உள்வாங்கிக் கொண்டது. அவனது கவசம் நிழல் உலோகத்தால் ஆனது. அதன் நரம்புகள் மெல்லிய ஊதா நிறத்தில் மின்னின. அவனது நீண்ட கிழிந்த மேலங்கி நகரும் கரும்புகை போல அவனுக்கு பின்னால் அலைபாய்ந்தது. அவனது கண்கள் வெள்ளி நிறத்தில் குளிர்ந்த நெருப்பாய் இன்னும் தீராத ஒரு பழிவாங்கலோடு எரிந்து கொண்டிருந்தன. அந்த சக்தி எக்லிப்ஸ் ஒளியை கட்டுப்படுத்தவில்லை, அவன் ஒளி இல்லாத நிலையை கட்டுப்படுத்தினான். நிழலுக்குள் காலடி எடுத்து வைத்து மைல் தூரங்களுக்கு அப்பால் அவனால் வெளிப்பட முடியும். அவனது காந்தப்புலத்திற்குள் நுழையும் தோட்டாக்கள் வேகம் குறைந்தன. அவன் கையை உயர்த்தினால் இருள் வளைந்து கொடுத்து எதிரிகளைச் சுற்றிலும் ஒரு நிசப்தமான மரணத்தை உண்டாக்கியது. ஆனால் ஒவ்வொரு முறை அவன் தன் சக்தியை பயன்படுத்தும் போதும் அவனுடைய ஒரு நினைவு மறைந்து போனது. ஒரு முகம், ஒரு குரல், அவன் யாராக இருந்தான் என்பதின் ஒரு சிறு பகுதி அழிந்து கொண்டே இருந்தது. அந்த திருப்பு நிலை ஒரு நாள் சிதைந்த ஒரு ஆலயத்தின் வெளியே மழையில் ஒரு குழந்தை தனியாக நின்று கொண்டிருந்தது. "நீ ஒரு ராட்சசனா?" என்று அந்த குழந்தை கேட்டது. எக்லிப்ஸ் ஒரு கணம் நின்றான். முதல் முறையாக அவனது வெள்ளி நிற கண்கள் கனிந்தன. "இல்லை," அவன் மெதுவாகச் சொன்னான். "ராட்சசர்கள் எதை பார்த்து பயப்படுவார்களோ அது நான்." இறுதிப் போர். வான்காணக கோபுரத்தின் உச்சியில் இடிமின்னல்கள் வானத்தை பிளந்தன. நாக்டிராவின் மேலங்கி கருப்பு இறகுகள் போல விரிந்திருந்தது. அவளைச் சுற்றி மின்னல் தாக்கியது. "ஒளியில்லாமல் நீ வெறும் பூஜ்யம்" என்று அவள் கத்தினாள். எக்லிப்ஸ் தனது முகமூடியை கழக்கினான். அதற்கு கீழே உடைந்த கண்ணாடி போல அவனது தோலில் மின்னும் ஆற்றல் பிளவுகள் பரவின. "உன் இரவின் முடிவு நான்தான்." அவன் தன்னிடமிருந்த முழு சக்தியையும் ஏவினான். வானம் சுக்குநூறாக உடைந்தது. இருள் அனைத்தும் ஒரே புள்ளியில் ஒடுங்கி அமைதியானது. அதன் பிறகு விடியல். மேகங்கள் கலைந்தன. நகரம் மீண்டும் வெப்பத்தை உணர்ந்தது. ஆனால் எக்லிப்ஸ் காணாமல் போயிருந்தான். சூரியன் மறையும் போது இப்போதும் ஒரு நிழல் உருவம் மிக உயர்ந்த கட்டிடத்தின் மேல் நின்று கவனித்துக் கொண்டிருப்பதாக சிலர் சொல்கிறார்கள். ஒரு ஹீரோவாக அல்ல, ஒரு வில்லனாகவும் அல்ல, ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலான ஒரு